மேக்கப் போகும்போது தான் எல்லாத்தையும் அறக்க பறக்க எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், இதெல்லாம் மறந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து கொஞ்சம் நேற்றா இல்லை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து போட்டது நேற்று நான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். வந்து நீங்கள் எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிப் பேலட்லேருந்து இது நமக்கு வந்து சும்மா தான் தூக்கி போடுற மாதிரி இருந்தது. டக்குன்னு ஒரு நாள் இதை நான் யூஸ் பண்ணேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2:20 ஆக போகுது. ஸோ நான் கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 1:30 போட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அவங்க வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் ஆல்ரெடி வந்து தம்பனையில் பார்த்த மாதிரி ஒரு 3 டேஸ்க்கான விளாக் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக என்னோட மேக்கப் விளாகை தான் வந்து இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் டியூஸ்டே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஆக்சுவலாக நான் டியூஸ்டேவே ஒரு ஃபுல் டே vlog மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளான். பட் நான் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு கிளிப்ஸும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த vlogோட இதையும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog வந்து டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாளும் சேர்ந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வீக்லி vlogன்னு சொல்லி போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட வேண்டிய வேலை இருந்தது. அதையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு சூப்பரான எனக்கு பிடிச்ச ஒரு திங்ஸ் வந்து வாங்கிறதுக்கு போயிருந்தேன். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது, நம்மளுடைய ப்ரொஃபஷ்னலுக்காக எனக்கு தேவையான ரிங் லைட் வந்து வாங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் நம்மளோட சேலமில் உள்ள மீசை கடைக்கு வந்து போயிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிங் லைட் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாகவே இருந்தது. ஆஸ் அ யூடியூபராக, ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒரு ரிங் லைட்டை வந்து ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் நமக்கும். என்னதான் நம்மக்கிட்ட 2 ரிங் லைட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரிங் லைட் இருக்கும்போது அதோட அவுட்புட் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும். ஃபைனலி நம்ம வந்து ரிங் லைட் வாங்கிட்டோம். ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கர பிரைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் ஃபுல் பிரைட்டு. ஸோ கண்டெல்லாம் பயங்கரமாக கூசுது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வார்ம் டோன் மாதிரி கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி வார்மான லைட் நமக்கு வந்து வேணும், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எல்லோ வேணும்னாலும் நமக்கு எல்லோ இருக்குது. பிரைட்டை நம்ம குறைச்சிட்டோம்னா இந்த எல்லோ பிரைட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து வேணும். இந்த ரிங் லைட்டோட லிங்க்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் டேரெக்டாக போய் ஒரு கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து நம்ம மேக்கப் ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு எங்கே போவோமோ அதே மீசை கடைக்கு தான் இந்த ப்ராடக்ட்டும் வாங்குறதுக்காக போயிருந்தேன். நேம் பற்றிலாம் சொல்கிறதுனால ப்ரமோஷன் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் நான் எங்கே வாங்கினோ அந்த கடையை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாங்கினதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. என்ன தான் அது இதுன்னு சொல்லி பெரிய பெருசு வாங்கினாலும் நமக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதையும்
கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஒருவேளை சேலமில் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் லைட் வேணும் அப்படின்னா நீங்கள் மீசா கடைக்கு தாராளமாக போகலாம். ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த ரிங் லைட்டோட லிங்க் எனக்கு கிடைக்கலனாலும் இதே மாதிரி இருக்க சிமிலர் ரிங் லைட்டோட லிங்க் ஏதாவது கிடைச்சதுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சேலமில் இருக்கவங்க யாருக்காவது வேணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கே கூட போய் வாங்கிக்கலாம். அன்னைக்கு நைட்டே வந்து நமக்கு கொஞ்சம் ரெண்டல் ஷாப் வரைக்கும் போகிற வேலையெல்லாம் இருந்தது. அடுத்த 2 நாளைக்கும் நமக்கு மேக் ஓவர் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான நகை செட்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு ரெண்டல் ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் நகையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டோம். இது வென்ஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோஸ் தான். ஆக்சுவலாக நேற்றே வந்து இந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன். பட் நேற்று வந்து ஜுவல்லரியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு கண்டினியூஸாக நமக்கு சாரீ அயன் பண்ணுற ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு ஓவர் டயர்டில் போய் தூங்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்னிங்கில் எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த டைமில் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாபி பின்லாம் சைஸ் வைஸாக இந்த மாதிரி பேண்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம பிரைடு கையில் தான் நம்ம வந்து எப்படியும் இந்த பாக்ஸை கொடுத்து நம்ம பின் எடுத்து கொடுக்க சொல்லுவோம். அப்படி எடுக்கும் போது அவங்க இந்த மாதிரி சைஸ் வைஸாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி பின் கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆன் த ஸ்பாட்டில் உட்காந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ நான் ரீசெண்ட் டைமில் இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். எனக்கு இப்போ தான் இந்த டிப்ஸ்லாம் தெரிய வந்துச்சு. அதனால நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:35 11:40 ஆக போகுது. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஹலோ கைஸ், நான் எடுத்து வச்சு பயங்கர டயர்டாயிட்டேன். நான் வந்து மேக்கப் போகும்போது தான் எல்லாத்தையும் அறக்க பறக்க எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், இதெல்லாம் மறந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக யாருடா நமக்கு வந்து இவ்வளோதான் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வந்தனால இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைத்துட்டேன். நம்மளுடைய வேனிட்டி பேகு அப்புறம் நமக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு இன்னும் வந்து 2 hours டைம் இருக்குது. நமக்கு வந்து 1:30 2 o'clock மாதிரி நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டைம் ஒரு மேக்கப் போயிருப்பேன், லாஸ்ட் டைம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு மேக்கப் போயிருப்பேன். ஸோ அவங்க வீட்லேயே அகெயின் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக் ஓவர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி மேக்கப் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என் வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விளாக்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் என்ன வேலை இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிளம்பும் போது நம்ம பேக்கில் நம்மளுடைய ஹேர் அக்சசரிஸ், ஹேரோட டூல்ஸ் மட்டும் எடுத்து வச்சா போதும். ஸோ அதுக்கான பேக் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் வந்து நம்மளோட ஹேர் அக்சசரி, அப்புறம் ஜுவல்லரி பாக்ஸு, அப்புறம் இந்த பாக்ஸு, ஸோ இந்த கிளிப் பாக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பேக் பேக்கில் தான் வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ எப்போயுமே அப்படி தான் பண்ணுவோம். கிளம்பும் போது பண்ணோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு உடனே போய் அங்கே எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா எல்லாத்தையுமே உள்ளே டம்ப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில இது வந்து நசுங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து போகும்போது பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு ரொம்ப பக்கம்தான். அதனால் நம்ம 1:30 1:45 பக்கம் போனாலுமே நம்ம 5 minutesல அங்கே போய் சேர்ந்துடும், 10 minutesல போய் சேர்ந்துடும். ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பக்கமாக இருக்குது. இப்போ சேனலில் இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ரைடல் விலாக், மேக்கப் விலாக்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நீங்களும் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, நான் வந்து நேற்றா இல்லை ஒரு 2 daysக்கு முன்னாடி நான் வந்து இது வந்து பேக் சைடில் போட்டது நேற்று நான் போட்டிருந்தேன்.
ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அண்ட் ஃப்ரண்ட் சைடு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன். ரொம்பவே அழகாக வந்திருந்தது. ஸோ எனக்கு மெயினாக இந்த நடுவில் இருக்கிற இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது கரெக்டாக வந்துருந்துச்சு. அண்ட் இந்த டிசைன் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் லைட்டாக ஃபேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த விரல்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து பாத்திரம் விளக்கணும், சமைக்கணும், அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணும்போது நமக்கு அது கண்டிப்பாக ஃபேட் ஆகும். அண்ட் நேற்று போட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அப்படியே செவந்துக்கிட்டே இருக்குது. நேற்று போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுருக்கல, உடனே ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக செவந்துருக்கு. நமக்கு இன்னுமே செவக்கும். ஸோ நான் உங்களுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நான் வந்து இப்போது போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 12:30 பக்கம் நான் வந்து போய் பாத் பண்ணிவிட்டு ஸோ ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு முடிஞ்சவங்களுக்கு வந்து நான் ஒரு கெட் ரெடி மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பல காலமாக யோசிச்சுட்ருக்கேன். மேக்கப் போகும்போது கொஞ்சம் கெட் ரெடி வித் மீ மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. பட் நான் வந்து அதை பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒன்று வேலை வந்துடும். அப்படி இல்லையா எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. இல்லைன்னா அறக்க பறக்க கிளம்பும் போது வந்து நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக இதாகிட்டுருக்கு. ஸோ இந்த மேக்கப்பில் நம்ம வந்து முந்தா நேற்று நம்ம ரிங் லைட் வாங்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த ரிங் லைட்டை வந்து இன்றைக்கி கொண்டு போக போகிறோம். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப நாள் ஆசை. எல்லாத்தையுமே வந்து ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கர ஆசை. ஸோ நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு 2 ரிங் லைட் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் ஒரு ரிங் லைட் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு ரிங் லைட் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்காக தான். ஸோ நம்ம யூடியூப்காக தான் வந்து அதை வாங்கியிருந்தேன். நான் ஏதாவது ரெமெடி பண்ணுறேன் அல்லது நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அதை வச்சு எனக்கு கொஞ்சம் லைட் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வச்சுருந்தேன். அண்ட் மெயினாக இந்த பெரிய ரிங் லைட் வாங்கினதுக்கு வந்து நமக்கு யூடியூப்புக்கும் தான், அது போக எனக்கு ப்ரொஃபஷ்னலாக எனக்கு மேக்கப்புக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நீடாக இருந்தது. ஸோ நம்ம போடுற மேக்கப் வந்து ஒரு மாதிரி லைட்டு டிம்மாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து வெளியே இருக்கிற மக்களுக்கு மிஸ்டேக் போல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் கிரேவாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேக்கப் வந்து ரொம்ப மினிமலாக இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பிரைட்டான கலர் கொடுத்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும் போது அது வெளியே தெரியும் போது நம்ம போட்டிருக்க மேக்கப் நல்லா விசிபிளாக நம்ம என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரியும். நான் எதுக்காக இப்போ வந்து இப்போ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் மேக்கப்பும் சரி அல்லது இதுக்கு முன்னாடி நான் போயிருந்த மேக்கப்புமே சரி கொஞ்சம் லைட்டு வந்து இல்லாததை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா லைட்டு வந்து ரொம்ப டிம்மாக இருந்தது. ஆனாலுமே எனக்கு ஃபோட்டோஸ் வந்து என்னோடய வீடியோஸில் கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது. காட் கிரேஸ்னே சொல்லலாம் அது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா நான் மஸ்ட்டாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ மேக்கப் ஒர்க் இருக்கோ இல்லையோ எனக்கு அது மட்டும் கிடையாது. எனக்கு வந்து கண்டிப்பாக ரிங் லைட் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து யூடியூபராகவும் இருக்கும். அண்ட் ப்ளஸ் இப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் தான் வந்து இந்த ரிங் லைட் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வேலைகள் ஈஸியாக முடியும்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய மூஞ்சில் கொஞ்சம் கூட மேக்கப்பே இல்லை. நான் வந்து காலையில் எந்திரிச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் அப்படி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது. அப்படி மூஞ்சை மட்டும் கழுவிட்டு வந்து உட்காந்துருக்கேன். என் ஃபேஸில் க்ளோ அடிக்குதா? உங்களுக்கு யாருக்காவது என் ஃபேஸில் க்ளோ அடிக்கிறது தெரியுதா? எனக்கு தெரியுது. ஒருவேளை வெளிச்சத்துக்கு அந்த இப்போ தெரியுதோ இல்லையே, ஏதோ க்ளோ அடிக்கிற மாதிரி இருக்கே. ஸோ உங்களில் யாருக்காவது உங்களோட பிக் டேக்கு நான் வந்து மேக்கப் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேலமில் உள்ளவங்க மோஸ்ட் வெல்கம். சேலம்லேருந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் லாங்லாம் வந்து நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேக்கப்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு யாருக்காவது உங்களோட பிக் டேக்கு நான் வந்து மேக்கப் பண்ணி விடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நான் வந்து எனக்கு ரெடி பண்ணிவிட்டு ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு என்கிட்ட டிஎம் பண்ணி என்னோடய டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு தோணுச்சுன்னா இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கே போய் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பயங்கரமான எக்ஸைட்டிங்கான ஒரு பேக்கேஜோடு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். கைஸ் நம்மளோடைய நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ஃபேஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்க் வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அண்டு இது வந்து நீங்கள் எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து
நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால். ஸோ நம்ம வந்து ரூட் டச் பண்ணும்போது இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு கிட்டு வாங்குறதுக்கு நம்மளோட லிப் பேலட்லேருந்து இது நமக்கு வந்து சும்மா தான் தூக்கி போடுற மாதிரி இருந்தது. டக்குன்னு ஒரு நாள் இதை நான் யூஸ் பண்ணேன். சரி இதவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். பாருங்கள், சும்மா தொட்டதுக்கே என் கையெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி விட்டேன். இந்த பேக் நமக்கு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எல்லாம் மறந்துட்டேன்னா அதை மட்டும் எடுத்து வைக்கிறதுக்காக ஓப்பனில் விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் குளித்து விட்டு நான் வருகிறேன். இவ்வளோ நாளாக நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்டாண்டை எனக்கு மடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன வெயிட் தெரியுங்களா? சரியான வெயிட்டாக இருக்குது. கைஸ் ஃபைனலாக வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ எதுவுமே நான் மறக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு வேளை மறந்துருந்தாலும் மறந்துருக்கவே மாட்டேன். ஸோ எதுவும் மறக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ நான் போய் பாத் பண்ணிவிட்டு நான் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock, இன்னும் 5 minutes தான் இருக்குது. நான் 1:30 போல் நான் இங்கேருந்து கிளம்புவேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு 2 o'clock அல்லது 1:45 நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 hour later. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2:20 ஆக போகுது. ஸோ நான் கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 1:30 போல் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அவங்க வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துறதுக்காக போயிருக்காங்க. இப்போ மேலேன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் ஒரு 2:25 2:30 ஸ்டார்ட் பண்ணால் தான் என்னால் வந்து ஒரு 1 hour 1.5 hours மேக்கப் முடிக்க முடியும். ஸோ எவ்வளோ நேரம் இன்னும் எடுக்க போகிறாங்க தெரியல. என்னோட கிளைண்ட் வந்து கரெக்டாக நான் பேசிகிட்டு இருந்த ஒரு 5 minutesலேயே வந்து மேலே வந்துட்டாங்க. நான் வந்த உடனே டக்குன்னு எல்லாமே மேக்கப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மேக்கப்பில் வந்து பாதி பேஸில் முடிச்சுட்டு டக்குன்னு ஹேர் ஸ்டைல் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு பர்ஃப் வச்சுட்டு முன்னாடி அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு பேக் சைடில் கர்லிங் வந்து பண்ணியிருந்தோம். கர்லிங் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து என்னோட கிளைண்ட் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அழகான கேர்ள்ஸ்லாம் செட் பண்ணிட்டு பின்னாடி வந்து அப்படியே இன்னும் எக்ஸ்ட்ரா பட்டர்ஃப்ளைலாம் வந்து பறக்க விட்டுருந்தோம். அவங்களோட இந்த கியூட்டான ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஐ மேக்கப்புமே ரொம்ப சூப்பராக அண்ட் ஐ மேக்கப்போட அந்த ஃபேஸ் மேக்கப் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ இந்த மேக்கப் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் லுக் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னை வந்து டிஎம் பண்ணி என்னை வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் ஈவெண்ட்ஸ்க்கு வர பிரைடு கிளைண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் அந்த ஆஃபரில் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஒரு 1.5 hours நான் மேக்கப் ஒர்க் முடிச்சிட்டேன். இவங்களுக்கு முடிச்ச உடனே நமக்கு அடுத்து மண்டபத்துக்கு போய் க்ரூம் மேக்கப் வந்து இருக்கு. ஸோ க்ரூம் மேக்கப் முடிக்கிறதுக்காக மண்டபத்துக்கு வந்த உடனே எனக்கு செம்ம ஹாப்பி. நான் ஏன் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிறது யாராவது முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் சொல்றதுக்கு முன்னாடி யாரு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஸோ மண்டபத்துக்கு வந்த உடனே க்ரூம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சமா கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து கடகடன்னு க்ரூம்க்கும் வந்து அழகா மேக்கப் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. அவரோட ஹேர் அழகா செட் பண்ணிட்டு அவரோட ஸ்கின் ஃபினிஷ்லேயே வந்து ஒரு சூப்பரான லுக் வந்து பிரைட்டா கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப அழகா வந்திருந்தது. நானும் அப்படியே எனக்கு தேவையான யூடியூப் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு நான் அப்படியே வந்து மண்டபத்தை வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன்.
மண்டபத்துக்கு வந்தோடனே செம்ம ஹாப்பின்னு சொன்னது. ஸோ இந்த ஃபோட்டோவை தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நம்ம தான் மேக்கப் பண்ணியிருந்தோம். இவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒரு மேக் ஓவர் பண்ணி விலாகும் போட்டிருப்போம். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களோட தங்கச்சிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து மேக் ஓவர் பண்ண வந்திருந்தோம். ஸோ அக்காவும் தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு நம்ம போட்ட மேக்கப் எப்படி வீடியோ எடுக்காமல் போயிடுமான்னு சொல்லிட்டு அவங்களும் வரும்போது அப்படியே வீடியோ எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஆக்சுவலாக ரொம்ப லாங்காக இந்த வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நம்புகிறேன். பிகாஸ் வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பிடிக்கும். அண்ட் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வந்து நமக்கு அடுத்த நாள் அக்காவோட வெட்டிங்க்கு நம்ம அவங்களோட தங்கச்சிக்கு வந்து மேக்கப் போட போகிறோம். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு சாரீ லுக் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே எழுந்துட்டேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 o'clock 5 o'clock மாதிரிலாம் மேக்கப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 o'clock 7:30 தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ டைமிங் மாற்றினால நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹரிபரியாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ காலையில் நான் டக்குன்னு வந்து அவங்க கால் பண்ண உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தேவையான சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க வரதுக்குள்ள. ஸோ அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியிருந்த சாரீ வந்து அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கட்டி விட்டுட்டேன். ஸோ அவங்களுக்கு சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருந்தது. நான் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் போய் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன். ஃபைனலி இவங்களுக்கும் மேக்கப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு நானும் அவங்களாம் எல்லாமே சேர்ந்து தான் போனோம். போன உடனே க்ரூம்க்கு வந்து மேக்கப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக க்ரூம்க்குலாம் மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. க்ரூம் வந்து ஸ்டேஜில் இருந்து தான் அகெயின் நான் அவங்களை கூப்பிட்டு ஒரு 5 minutes மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு டச் அப் ஒர்க் மட்டும் பண்ணுறதா இருந்தது. ஃபைனலி க்ரூம்க்கும் வந்து அழகாக மேக்கப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட கிளைண்ட்டை அப்பப்போ வீடியோஸும் வந்து மண்டபத்துலையும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வீட்லேயும் எடுத்த வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போட்டிருப்பேன். அண்ட் என்னோட இந்த கிளைண்ட் வந்து மார்னிங்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ நிறைய ஒர்க் இருந்தது. அதையும் தாண்டி எனக்காக போஸ்லாம் அழகாக கொடுத்து ரொம்ப ரொம்ப க்யூட் 2 மேக்கப்லையும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ இந்த 2 மேக்கப்பும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வேணும்னா கண்டிப்பாக என்னை வந்து டிஎம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட வீடியோவும் ஃபைனலி எண்டிங்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ அண்ட் ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ until then bye from Anglo Tamil. Bye bye.